செகண்ட் ரவுண்டு மேட்ச் கோல் டிசைடர் மேட்ச்னு சொல்லலாம். 2 ரவுண்டு கட் பண்ணுறாங்க இந்த டோர்னமெண்ட்ல பிரைஸ் குவாலிஃபை ஆவாங்க. இப்போ மகாசக்திபுரம் வர்சஸ் எம்சிசி தோனி பிரதர்ஸ். டாஸை வின் பண்ணது எம்சிசி தோனி பிரதர்ஸ். சூஸ் டு ஃபீல்டிங். இந்த மேட்சுக்கு 4 ஓவர் கொடுத்துருக்காங்க. 4 பவுலர் யூஸ் பண்ணணும். எல்லா பவுலர் ஒரு ஓவர் போடுற மாதிரி இருக்கும். ஒரே ஒரு ஓவர் மட்டும் காமன் பவர் பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் முத்துமாணிக்கம் ஸ்ட்ரைக்லையும் ஷேக் நான் ஸ்ட்ரைக்லையும். பவர் பிளே ஓவர் போட மகேந்திரன் வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் ரவுண்ட் மேட்ச்ல 2 ஓவர் போட்ட பவுலர் நல்லா போட்டிருக்காரு இந்த கிரவுண்ட்ல. அரௌண்ட் த ஃபர்ஸ்ட் ஒன் ராக்கிங் லேண்ட் வித்தே கொடுக்காத பந்து உள்ள ஒரு ஃபீல்டரை வச்சு செட் பண்ணி போட்டிருக்காருன்னு சொல்லலாம். டாட் பால். செகண்ட் ஒன் ஃபுல் டாஸ் பால். நோ பால் கொடுத்துருக்காங்க. பீப்பர் நோ. கழுத்து யாருக்கார் முயற்சி மகேந்திரன் கையில இருந்து அதிகபட்சமா 2 ரன் ஓடி எடுத்துருவாங்க. ராஜ் ஓடினாரு குடுகுடுன்னு. தேர்ட் ஒன் அவுட் சைட் எட்ஜ் தட்டி விட்டா இங்க பாக்கியா வருவாரு. ஆனா விக்கெட் கன்சிடர் ஆகாது. ஐயோ ஜஸ்ட் மிஸ்ஸுக்கு பேட்ஸ்மேனை குறி வச்சிருக்காரு. ஸோ அதுக்கும் சிரிப்பா இருங்க முத்துமாணிக்கம். அவர் சிரிச்சுதான் எப்பவுமே நான் பார்த்துருக்கேன். அரக்குழி பந்து அங்க ஃபீல்டர் கைலியான்னு பார்த்தா அந்த பக்கம் தொட்டு விட்டாலே போகும். ஸோ பிகைண்ட் த ஸ்டம்ப் எந்தெந்த பேட்ஸ்மேன்லாம் ஆடுறாங்களோ இந்த கிரவுண்ட்ல அவங்களுக்கெல்லாம் முன்னுரிமை கொடுக்கலாம்னு சொல்லலாம். ராக்கிங் லேண்ட் அங்க ஃபீல்டர் கொங்கு அவர் காலுக்குள்ள போச்சு. பின்னாடி ஒரு ஃபீல்டர் மணி சிங்கிள். ஷேக் ஸ்ட்ரைக்ல சந்தீபுரம் முதல் பந்து ராக்கிங் லேண்ட் லோ ஃபுல் டாஸா கன்வெர்ட் ஆச்சு. அங்க ஃபீல்டர் மாது சிங்கிள். பின்னாடி ஆட பார்த்தாரு பிகைண்ட் த ஸ்டம்ப். ஷார்ட் செலக்ஷன் டாட் பாலா மாதிரி இருக்கு. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 9 ரன். இந்த ஓவர் போட சிவா வந்திருக்காரு. இது வரைக்கும் எந்த விக்கெட் இழக்கல. போன மேட்ச்ல மேன் ஆஃப் த மேட்ச் அவங்க பேட்ஸ்மேன். பாடி அட்டாக்கு சான்ஸ் ஃபார் டபுள் அப்படிங்கிறப்ப கீப்பர் என்ன அடிக்க பார்ப்பாங்க. அப்பீல் எடுத்தாங்கன்னா ஆட் அவுட் 2 ரன். செகண்ட் ஒன் நல்ல ஷாட் லெக் ஸ்டெம்ஸ்ல கண்ட்ரி திசையில இந்த ஃபீல்டர் குட்டி சிங்கிள். நேருக்கு நேரா லெக் ஸ்டம்பில் அடிக்கிற மாதிரி வந்தார். அதுக்கப்புறம் நேராக தட்டிட்டாரு. இது ஒரு சிங்கிள். ஸ்டம்ப் லைன் ஆனால் காலில் பட்டுருச்சு அப்படிங்கிறப்ப இதுவும் சிங்கிளாக மாறும். நிறையா ஒரு ரன் விட்டு கொடுக்குறாங்க. வாட்டர் போலிங் ஹோட்டல் ஷாட்டுக்கு போக பார்த்தாரு. யோசிச்சார் ஒரு செகண்ட். அப்படிங்கிறப்ப அதுக்கடையில் ஒரு டாட்டு அவுட் சைட் ஏஜ் தட்டி விட்டு ஐயோ கைக்குள்ள தாங்க போச்சு. அப்படிங்கிறப்ப பிடிக்கவே முடியாது. அன்ஸ்டாப்பபிள் பவுண்டரி. 2 ஓவர் முடிவுக்கு 18 நோ விக்கெட். தேர்ட் நியூ பவுலரா பவுலிங் இல்லை வினோத். ஃபர்ஸ்ட் ஒன் டாப் பேஜிங்க நல்ல கேட்சிங்க மகேந்திரன். செகண்ட் ஒன் பேட்டிங் இல்லை சதீஷ். ஃபர்ஸ்ட் பால் டாட்டா போட்டிருக்காரு வினோத். ஃபோர்த் ஒன் துமானிக்கண்டு வினோத். குத்தி கீழே வந்துருச்சு ஒத்துருச்சிங்க. வயலில் இங்கே ஒரு 4. லாஸ்ட் 2 நல்ல பம்பு குத்துன இடத்துலேருந்து டாட் பால். இந்த தேர்ட் ஓவரில் லாஸ்ட் ஒன் மறுபடியும் குத்துன இடத்துல நல்ல பம்புங்க. அம்பேர் டீசர் டாட் பால். ஒரு பை 4 இந்த ஓவர் சிக்கனமாக போட்டிருக்காரு வினோத். 3 ஓவர் முடிவுக்கு 23 ரன் இருக்காங்க. ஒரு விக்கெட் இருந்து இந்த ஓவர் போட கொங்கு 4வது போல் டாப் ஏஜ் அங்கே ஃபீல்டர் கைக்கே போகும். அதையும் தாண்டிச்சுன்னா விண்டுக்கு வெளியே போகும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. பாக்கியா நல்லா டேக்கனாங்க. ஃபர்ஸ்ட் பால் விக்கெட் போட்டு கொஞ்சம் ப்ரெஷர் போடுறாங்க. நியூ பேட்ஸ்மேன் ஆதில் யாக்கிங் லேண்ட்டுங்க சரியான பந்துன்னு சொல்லலாம். சிங்கிள். முத்துமாணிக்கம் ஸ்ட்ரைக்ல பாடி லைன்லையான்னு பார்த்தா ஸ்டெம்புக்கு இந்த பக்கமாகவே வந்திருக்கு. ஒரு மாதிரி இந்த பக்கம் ஆங்கிள் தெரியல. டாட் பால். இந்த கிரவுண்டில் ஒரு நல்ல டார்கெட்டை செட் பண்ணோம்னா ரிமைனிங் உள்ள 3 பாலில் பெரிய ஷாட் போயானுங்கிற கட்டத்தில் பேட்ஸ்மேன் இன்சைட் ஏஜ். ஸோ உள்ளே பிடிச்சிடுவாங்க. அதிகபட்சமாக ஒரு ரன் அலோவ் பண்ணுவாங்க. சிங்கிள். ஃபுல் டாஸ் சான்ஸ் ஃபார் கீப்பர் நல்ல டேக். இப்போ நோ பால் அங்கே கொடுத்துருக்காங்க. பீமர் நோ ஹிப்புக்கு மேலே வந்த பந்து. ஸோ மொமெண்டம் இல்லாத டைமில் பவுலரே ஒரு மொமெண்டம் கொடுத்துருக்காரு. ஃப்ரீ ஹிட் பால் மொமெண்டத்தை கொடுத்துட்டு அந்த பாலை விக்கெட் பாலாகவும் மாற்றிருக்காரு. ஆனால் விக்கெட் கன்சிடர் ஆகாது. டார்கெட்டை தீர்மானிக்கக்கூடிய பந்து சான்ஸ் வராங்க. ஃபீல்டர் மணி அவர் வர வர முன்ன பால் போய்கிட்டே இருக்கும். ஏன்னா விண்டு அந்த மாதிரி அப்படி இருந்தும் கழுத்து சுழுக்கோட ஒரு கேட்சை பிடிச்சிருக்காருங்கிறது குறிப்பிடத்தக்கது. ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ் முடிவுக்கு 4 ஓவர் முடிவுக்கு 26 ரன் ஆடி இருக்காங்க. 27 டார்கெட். ஸோ நான் உள்ள விளையாடுறப்ப ராஜ் தான் நிறைய டைம் நமக்கு ஹெல்ப் பண்ணியிருக்காரு வீடியோ எடுக்கிறதுக்கு. ஸோ நிறைய நன்றிகள் ராஜுக்கு. நல்லா ஒருத்துக்கிட்டு இருக்காரு ரீசெண்ட் டைம்ஸில். செகண்ட் இன்னிங் ஸ்டார்ட் ஆச்சு. ஓப்பனிங் பேட்ஸ்மனா சூர்யா ஸ்ட்ரைக்லையும் நான் ஸ்ட்ரைக்கில் பிரேம். ஓப்பனிங் பேரில் சேஞ்சஸ் இருக்குது. பவர் பிளே ஓவர் போட சிலம்பு. ஃபர்ஸ்ட் பால் ஒயிட் ரீபால்
ஆஃப் ஸ்டம்ப்ஸில் கட்டுக்கு போனார். டாட் பால் கீப்பர் கைவசம். அந்த ஒரு ஒய்டுக்கு ஒரு டாட்டு போட்டார். செகண்ட் ஒன் டாப் எட்ஜ். அங்கே ஃபீல்டர் ட்ரை பண்ணி பார்ப்பார் கண்டிப்பாக. ஆனால் அவரையும் தாண்டி போயிருச்சு. பவுண்டரி லைனையும் தாண்டி போயிருச்சு. லக்கிலி இங்கே ஒரு 4 கொல்லவாச பக்கமாக. நல்ல ஷாட்டுங்க. ஒரு சூரியகுமார் யாதவ் ஷாட்டுன்னு சொல்லலாம். அங்கே விண்டுக்கு எடுத்துகிட்டு போகுமா. 1 பவுன்ஸில் பவுண்டரி. பேக் டு பேக் 2 4. அதே மாதிரி சரியான விண்டு கீப்பருக்கு பின்னாடி ஸ்கூப் அடிச்சாலும் 6 பேர். அகைன் அதே ஷாட்டுக்கு தான் போனார். எனக்கு தெரிஞ்சு இது கண்டிப்பாக ஆறுங்க. நல்ல டிஸ்டன்ஸ் போயிருக்கு. எஸ் 6. ஒரு 2 நாளுக்கு அப்புறமா ஒரு 6. மேட்சை கிட்டத்தட்ட அவங்க பக்கமாக எடுத்துகிட்டு போயிட்டாங்க. நல்லா இருக்க ஓவர்லேயே. அதே மாதிரி இந்த நான் ஸ்ட்ரைக்கர் பிரேம் தொண்டி கிரவுண்டில் அலிலால் டோர்னமெண்ட் கிரவுண்டில் பயங்கரமான இன்னிங்ஸ் ஆடி இருப்பார். பார்க்காதவங்க பிளேலிஸ்ட்டில் இருக்கும் பாருங்க. அந்த மேட்ச் இன்ட்ரெஸ்டிங்கான மேட்ச். ஸ்டம்ப் மேலே ஏறி போயிருக்குன்னு சொல்லலாம். பேக்கிங் பால் பவுலர் கையில் இருந்து டாட் பால். லாஸ்ட் 1 பவர் பிளேல ஆஃப் ஸ்டம்ப்ஸில் இங்கே தட்டிட்டு ஒரு சிங்கிள். ஸ்ட்ரைக்கையும் தக்க வைக்க போகிறார் அடுத்த ஓவருக்கு. ஒரு ஓவர் முடிவுக்கு பவர் பிளே முடிவுக்கு 16. அதில் ஒரு 6 2 4 அடங்கும். எந்த விக்கெட் இழக்காம. ரிமைனிங் உள்ள 18 பாலுக்கு 11 தேவை. பவுலிங் எண்டில் முத்து மாணிக்கம். ஃபர்ஸ்ட் ஒன் ஓவர்தக்கில் இருந்து சிக்கி ஷாட் இன்சைட் அவுட் மாதிரி தூக்கி விட்டாரு. அவருக்கு பின்னாடி போச்சுன்னா அது கண்டிப்பாக 4 மாறும். அதை விட ஃபுல் எஃபர்ட் போட்டு பார்த்தாரு. 4 எல்லாமே கொல்லவாச பக்கமாக தான் வந்திருக்கு. ஃப்ளிக்கு. இதுவும் பவுண்டரி. இதுவும் கொல்லவாசல். எக்கச்சக்க கொல்லவாசல். 2 more to tie 3 more to win அப்படிங்கிறப்போ வைடு பிளஸ் பவுண்டரி. இதுவும் கொல்லவாசல். எல்லாமே பிகைண்ட் த ஸ்டம்ப் பக்கமாக தான் போயிருக்கு. இந்த மேட்சை ஒரு பிக்கஸ்ட் வின்னு சொல்லலாம். 2 ஓவர் மிச்சம் வச்சு. ஸோ எல்லா பாலையுமே சூர்யா தான் பிடிச்சிருக்காரு. பிரேம் ஓப்பனிங் பேரா ஒரு சேஞ்ச் கொடுத்து உள்ளே வந்தார். அப்படிங்கிறப்போ எம்சிசி தோனி பிரதர்ஸ் வின் பண்றாங்க. முதல் டீமா பிரைஸ் குவாலிஃபை ஆறாங்க. எலமனூர் சூர்யா நிறைய கொல்லவாசல் ஷாட் ஆடினாரு. இவருக்கும் கொல்லவாசலுக்கு ஏதோ சம்மந்தம் இருக்குன்னு நினைக்கிறேன்.